2024 தேர்தல் வர்றதுனால எந்த பெரிய தமிழ் திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. பெரிய திரைப்படங்கள் வேட்டையன், கங்குவா, விடாமுயற்சி, இது போன்ற இந்தியன் 2 இது போன்ற பெரிய படங்கள் எல்லாமே வந்து லிஸ்ட்டு போட்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தேட்டரில் எல்லாம் வந்து என்ன மாதிரி படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அண்ணாமலை, சிவா மனசுல சக்தி, ஷாஜகான், காதலுக்கு மரியாதை, வாலி இது மாதிரியான படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உலகம் சுற்றும் வாலிபனும் ஓட வருது தேட்டருக்கு. கேடிவி பார்க்குற மாதிரி தான் வந்து தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து திரையரங்குக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. தமிழ் சினிமா அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னா வந்து தேட்டரில் விற்கிற விலை வாசியும் சரி, நடிகர்கள் வாங்குகிற சம்பளமும் சரி. கிட்டத்தட்ட வந்து விஜய்க்கு வந்து 250 கோடி ரூபாய் கொடுத்து விஜய்க்கு மட்டும் 250 கோடி ரூபாய் ஒரு நடிகருக்கு மட்டும். அப்போ தமிழ் சினிமாவோட பட்ஜெட் என்ன